ட்ரெமெண்டஸான ஒரு 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 முடிவு வந்து திமுக கிட்ட இருந்து இப்படி விலகுறது அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு இவங்கெல்லாம் தாவேக்காவிற்கு போனதுல ஏதாவது லாஜிக், இந்த தேர்தல் வெற்றியை தாண்டி என்ன இருக்கு? அதிகார பகிர்வு, தேர்தல் வெற்றி அது இங்க கிடைக்கலன்றது தானே நிதர்சனமான உண்மையா இருக்கு. திமுக ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்குன்னு ஒரு வாக்குறுதியை தந்துடுறாங்க. ஆனால் திமுக ஜெயிக்கல. இப்போ இருக்கிற மாதிரியே ரிசல்ட் வந்துருக்கு. ஜெயிச்சுன்னு தான் தந்திருப்பாங்க, அதனால நம்ம அவங்க கூட இருப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்களா? இப்போ இவங்க ஒருவேளை 120 இடங்கள் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. இந்த கட்சிகளுக்கெல்லாம் இப்போ இடம் கொடுக்குமா அமைச்சரவையில்? எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஏன் தாவேக்கா கூட கூட்டணி வச்சீங்க என்று கேட்கக்கூடியவர்கள் தான் எனக்கு தேவைங்கிறார். திமுகவுடனான உறவை முறித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்கிருந்து சிறுத்தைகளுக்கு எழுந்தது என்று என்னை நோக்கி கேட்பவர்கள் தான் எனக்கு தேவைங்கிறார். யாரை பார்த்து கேட்கிறார்? தன்னுடைய சகாக்களை பார்த்து. அப்படித்தான் இருக்குது அப்படின்னு மனம் குமுறுகிறார். தாவேக்கா அரசு வெற்றி பெற்றதில் உங்களுக்கு மகிழ்ச்சியானு கேட்டாங்க. எனக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கு? மகிழ்ச்சி இல்லைங்கிறார். வெளிப்படையா பேசுறாரு. நான் உள்ளபடியே ரொம்ப மதிக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஆதரவையும் அஇஅதிமுகவிடம் வந்து தாவேக்கா பெறல. அஇஅதிமுகவிலிருந்து தாவேக்கா பெறாமல் போனதுடைய நோக்கம் திமுக கூட்டணியை பிளவுபடுத்துவது, உடைப்பது. விஜயபாஸ்கர் அவர்களை போய் யாரும் கூப்பிடல, நாங்களே தான் வந்தோன்றாரு. எம்ஆர்வியும் நாங்களே தான் போனோம். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப பாஜக எம்எல்ஏ உங்களையும் ஆதரிக்கிறாரு. உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு? எத்தனை நாளைக்கு இப்படி வந்து திமுக அதிமுக கூட்டணியை சொல்லியே 5 வருஷம் ஓட்டுவீங்களா? திமுக தொண்டர்களின் ரத்தத்தால் வியர்வையால் வெற்றி பெற்ற ஐயுஎம்எல். திமுக 50 வருஷத்துல துடை தெரியப்படும், 50 இப்படி இருக்கவே திமுகங்கிற கட்சியே இருக்காது. நீங்க பேசும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக இணைச்சது ஒரே மாசத்துல உங்களுக்கு கசந்துருச்சா? உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா? நான் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டான். வெற்றி பெற்ற அடுத்த வாரமே திமுக ஒழிகன்னு அங்கேருந்து ஒரு 10 பேர் சொல்றான்னா இங்க இருக்கிறவன் என்ன சொல்லணும்? நீங்க நல்லா இருங்கப்பான்னு சொல்லுவானா? வணக்கம். வணக்கம். கூட்டணி கட்சிகள் கூட்டணியில இருக்கிறதும் கூட்டணியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில போய் மாற்று கட்சியில செய்யறதும் அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அது பொதுவான ஒன்று தான். அதை நம்ம ஏற்றுதான் ஆகணும். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியில இருந்த திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளே இதற்கு முன்னதாக யார் கூட கூட்டணியில வச்சிருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். அந்தந்த காலகட்டம் அந்தந்த சூழலை பொறுத்து கூட்டணிகள் அமைக்கப்படுகிறது. 2021 தேர்தல் முடிவாகும் போது, தேர்தல் களத்தை சந்திக்கும் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு திமுகவோட கை கோத்தாங்க. பெரும்பான்மையான ஒரு கூட்டணி கட்சி உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் அந்த கட்சி உருவானுச்சு, மீன்ஸ் அந்த கூட்டணி உருவானுச்சு. இந்த தேர்தல் வரைக்குமே, இந்த தேர்தலுக்கு லாஸ்ட் ஒரு ஒன் இயர் 1.5 இயர் வரைக்குமே வந்து ஒரு சிறிய முரண்பாடுகள்லாம் தென்பட்டுச்சு. வெளிப்படையாகவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா, தேர்தல் வரைக்கும் கூட ஸ்மூத்தாக போனது, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா ஒரு ட்ரெமாண்டஸான கூட்டணி உடைவுன்றதை நம்ம பார்க்க முடியுது. என்னோட அரசியல் புரிவுக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன். என்னன்னா ஒரு கட்சிகள் போல 2 கட்சிகள் போல ட்ரெமாண்டஸான ஒரு முறிவு வந்து திமுக கிட்ட இருந்து இப்படி விலகுறது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் கூட்டணிகள் அமைவதில் ஒரு நோக்கம், ஒரு காரணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 96 தேர்தல் காங்கிரஸ் வந்து அஇஅதிமுகவோட கூட்டணி வைக்கிறது. அதில் உடன்படாமல் இவ்வளோ பெரிய ஊழல் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அதிமுகவோட கூட்டணியான தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒன்று தோன்றுகிறது. அவங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அது அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஐயா ஜி.கே. மூப்பனார் விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு லாஜிக். நீங்கள் திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த காலத்தில் கூட ஆட்சிகள் தொடர்ந்து நீடிக்க முடியாமல் அடுத்தடுத்து கவிழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்றியத்தில். அடுத்தடுத்து தேர்தல்கள். அப்போ ஒன்றியத்தில் ஒரு நிலையற்ற சூழல், நிலையான ஆட்சி இல்லாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது பாஜக தனிப்பெரும் கட்சியாக வருகிறது. தனித்த பெரும்பான்மை அதற்கு கிடைக்காத சூழல். அப்போ திமுக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவோடு ஒரு கூட்டணிக்குள்ள போறாங்க. அவ்வளோ ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருந்துச்சு. அதில் விமர்சனமும் இருக்குது, பட் குறைந்தபட்ச லாஜிக் இருந்துச்சு. இதே மாதிரி இப்ப அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்னும் சொல்ல போனா மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை கட்டினார்கள். அதுலயும் ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருந்துச்சு. என்ன லாஜிக்? எங்களுக்கு காங்கிரஸும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், பாமகவும் வேண்டாம், இந்த 3 வேண்டாங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2 இடதுசாரிகள் மதிமுக, நம்ம விசிக, அதன் பிறகு தேமுதிக உள்ளிட்டவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி. ஒரு லாஜிக் இருக்குது. எங்களுக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். எங்க மாநிலத்துல
தேசியத்துல காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாம், இது இல்லாம பாமகவோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி ஒரு அணி. அப்போ அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு, மாற்று அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பாஜக பயங்கரமா தங்களுடைய அதிகாரத்தை இந்தியா முழுவதும் விரித்து தங்களுடைய பாசிச கரங்களை விரிக்கின்ற பொழுது பாஜகவிற்கு எதிரான போராட்ட களங்களில் பரஸ்பரம் ஒன்றாக இணைய தொடங்கினார்கள். யாரெல்லாம்? இந்த மக்கள் நல கூட்டணியை சேர்ந்தவர்களும் திமுகவும். அப்படித்தான் திமுக அணியில மதிமுக, 2 இடதுசாரிகள், அப்புறம் விசிக எல்லாரும் உள்ள வர்றாங்க. அப்போ அது ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அணியாக மாறுகிறது. அதனுடைய ஒற்றை நோக்கம் பாசிச பாஜக எதிர்ப்பு. அது ஒரு லாஜிக். இப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு இவங்கெல்லாம் தாவேகாவிற்கு போனதுல ஏதாவது லாஜிக்? இந்த தேர்தல் வெற்றியை தாண்டி என்ன இருக்கு? அதிகார பகிர்வு. அதுதான் சொல்றேன், தேர்தல் வெற்றி. தேர்தல் வெற்றி அது இங்க கிடைக்கலன்றது தானே சார் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ரொம்ப லாஜிக்கா நான் சொல்றேன். திமுக இப்போ நீங்க ஒரு பத்திரிகை துறையில இருந்து வந்திருக்கிறதுனால கேட்கிறேன். பொதுவா நம்ம இருந்து விமர்சனம் போதும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இத்தனை கட்சி இருக்கு, சிறுபான்மையினர் கட்சி இருக்கு, இடதுசாரிகள் இருக்காங்க, விசிக மாதிரியான ஒரு கட்சி இருக்கு. இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அதிகார பகிர்வு கிடைக்கும் போது அவங்கவுங்க துறையில இன்னைக்கு எடுத்திருக்க கையாண்டிருக்குது தானே. வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்த கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக பண்ணிருக்கணும் அப்படின்றது தானே ஒரு கேள்வியா இருக்கு நமக்குமே. தேர்தலுக்கு முன்பு சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கொஸ்டின், தேர்தலுக்கு முன்பு திமுக ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு வாக்குறுதியை தந்துடுறாங்க வச்சுக்கங்க, தந்துடுறாங்க. ஆனா திமுக ஜெயிக்கல. இப்ப இருக்கிற மாதிரியே ரிசல்ட் வந்திருக்கு. ஜெயிச்சுன்னு தான் தந்திருப்பாங்க, அதனால நம்ம அவங்க கூட இருப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி எப்படி இருப்பாங்க? அப்படியான ஒரு பேச்சு அப்படி இருக்க மாட்டாங்கன்றீங்களா நீங்க? இருக்கிறதுக்கான சூழல் இல்லையா? கூட்டணி கட்சிகளை அப்படிதான் நம்ம இல்ல, நான் முடிச்சிடறேன். நம்ம தான் இப்படி தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற குரலை, அது அதற்கு அந்த 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 கோரிக்கைகள், அந்த குரலுக்கு திமுகவின் பதில் என்ன? கொடுக்கல. அப்படி ஒரு கோரிக்கை இல்ல, மாநிலத்துல கிடையாதுன்ட்டாங்க. மாநிலத்தில் நாங்கள் தனித்த ஆட்சி, கூட்டணியில் வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? எந்த கூட்டணியுமே தேவையில்லை, கூட்டணி எங்களோடு எங்களை நம்பி வந்தால் கூட்டணியில பங்கு தருவோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரம். இந்த கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் பிரதான நோக்கமா இருந்தால் தேர்தலுக்கு முன்பாக அந்த கோரிக்கை ஏற்று அவங்களோட போயிருக்கலாமே, தாவேகோட போயிருக்கலாமே, போகல இல்ல. அப்ப தேர்தலுக்கு முன்பாக போகல. சரி, இப்ப இவங்க ஒருவேளை 120 இடங்கள் தாவேகா ஜெயிச்சிருக்கு, இந்த கட்சிகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்குமா அமைச்சரவையில? கொடுக்காது. அப்ப பரஸ்பரம் 2 பக்கமும் அந்த தேவை இருந்துச்சு. அதான் சொன்ன, இந்த தேர்தல் முடிவுகள் தான் அதை தீர்மானித்தன ஒன்று. ஆனால் இன்றைக்கு முனைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் அவர் என்ன கேட்கிறாரு? தன்னுடைய சிறுத்தைகளை பார்த்து, தன்னுடைய தொண்டர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் தாவேகா கூட கூட்டணி வச்சீங்க என்று கேட்கக்கூடியவர்கள் தான் எனக்கு தேவைங்கிறார் அவர் வாதம். திமுகவுடனான உறவை முறித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்கிருந்து சிறுத்தைகளுக்கு எழுந்தது என்று என்னை நோக்கி கேட்பவர்கள் தான் எனக்கு தேவைங்கிறார். எப்படியேனும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றால் நாளை பாஜக கூட்டணியில் நமக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் பரவாயில்லை, நாம் பார்த்துக் கொள்ளலாம், அங்கே இணைஞ்சிருப்போம் என்று சொல்வீர்களான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஏன் கேள்வி இல்லை, திருமா அவர்கள் யாரை பார்த்து கேட்கிறாரு? தன்னுடைய சகாக்களை பார்த்து. நீங்கள் அப்படியான ஒரு நிலைக்கு போயிட்டீங்கன்னா 35 ஆண்டு காலம் என்னுடைய உழைப்பு வீண் அப்படிங்கிறாரு. அப்படித்தான் இருக்குது அப்படின்னு மனம் குமுறுகிறார். அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? தாவேகா அரசு வெற்றி பெற்றதுல உங்களுக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கு? மகிழ்ச்சி இல்லைங்கிறது. நாங்கள் திமுக கூட்டணியில் தானே இருந்தோம். வெளிப்படையா பேசுறாரு. நான் உள்ளபடியே ரொம்ப மதிக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது என்ற அடிப்படையில் மட்டும் ஒரு கட்சிகள் கூட்டணி சேர்ந்துட முடியுமா? பாஜக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர தயார், காங்கிரஸ் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர தயார். பாஜக காங்கிரஸ் கூட்டணி வச்சிருமா? வாய்ப்பில்லை. இல்ல. அப்ப அது ஒரு வாதம், அவ்வளவுதான். பல காரணிகளில் அது ஒன்று. அதை மட்டுமே வைத்து எப்படி ஒரு கூட்டணி நீங்க கட்டுவீங்க? சரி, அது அந்த கூட்டணி அதுக்காக போகல அப்படின்னா இல்ல, எதனால வெளியில போனாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதான் நீங்க எந்த இடத்திலும் ஆளுநர் ஆட்சி இங்க வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த கட்சிகளுக்கு இருந்த நோக்கம் பாராட்டுதலுக்குரியது, அதுல விமர்சனமே கிடையாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக பாஜக தன்னுடைய செயல்பாடுகளை இங்க எந்த இடத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்க அமையணும். மக்கள் தனிப்பெரும்பான்மை கொடுக்காவிட்டாலும் தனிப்பெரும் கட்சியாக விஜய்க்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவரை ஆதரிப்பதில் தவறில்லை என்று இந்த கட்சிகள் எடுத்த முடிவுல
எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அந்த இடத்துக்கு தான் நகர முடியும், நகர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இதற்குள் நடந்த வேறு சில அரசியலை நாம விருப்ப வெறுப்பின்றி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆதரவையும் அஇஅதிமுகவிட வந்து தாவேகா பெறல. அஇஅதிமுகவிலிருந்து தாவேகா பெறாமல் போனதுடைய நோக்கம், தாவேகாவின் பிரதான நோக்கம் திமுக கூட்டணியை பிளவுபடுத்துவது, உடைப்பது. முதல்ல பிளவுபடுத்தி உடைச்சிட்டாங்க. சரி, நீங்க உடைச்சி இப்ப எடுத்துட்டீங்க. விசிக சொல்கிறது, இடதுசாரிகள் சொல்கிறார்கள், நீங்கள் அஇஅதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டு தாவேகாவில் இணைக்கப்படுவது என்பது அறத்திற்கு புறம்பானது, அது சரியல்ல, ஏற்புடையதல்ல, நாங்க எங்க ஆதரவை திரும்ப பெற்று விடுவோம் என்று ஒருவேளை அஞ்சி நீங்கள் இதை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அஞ்ச வேண்டாம், 5 ஆண்டு காலம் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நீடிக்கும் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகும் நீங்க ஏன் அங்கிருந்து எம்எல்ஏக்களை இப்ப இழுக்கிறீங்க? அவங்களே தானே சார் வரேன்னு சொல்றாங்க. விஜயபாஸ்கர் அவர்களை போய் யாரும் கூப்பிடல, நாங்களே தான் வந்தோன்றாரு. எம்ஆர்வியும் நாங்களே தான் போனோன்றாங்க. அதுக்கு முன்னதாக போனவங்களும் நாங்களே தான் போனோன்றாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியவங்களும் நாங்களே தான் போனோம். அதுக்கான மேஜர் காரணங்களை அவங்க சொல்றது இல்ல. திமுகவும் சேர்ந்து இருக்கு. என்னன்னு கேளுங்க. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சின்னு ஒன்று முடிவு பண்ணாங்க. அதில் எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக தேர்வு செய்யப்படுறாரு. இதில் அதிமுகவுக்கு உள்ளவங்களுக்கே வந்து உடன்பாடு இல்லை. திமுக கூட எப்படி நம்ம வந்து அதிமுகவை இணைக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. மேடைகளில் சி விஜயபாஸ்கர் பேசினதே நம்ம பார்த்தோம். இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே கூட்டணி கட்சிகளும் அதான் சொன்னிச்சு பிரிஞ்சு போனதுக்கப்புறம். அவங்க அப்படியான ஒரு பேச்சுவார்த்தையை வந்து ஸ்டாலின் அவர்களே நேரடியாக சொன்னாங்க, இப்படி ஒன்று விஷயம் வருதுன்னு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் இருந்தோம் அப்படின்றத சண்முகம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொன்னதை பார்த்தோம். அப்ப இதுதானே மேஜர் காரணமா இருக்கு. எதிரெதிர் துருவங்களா இருந்த 2 கட்சிகள் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்றதை ஏத்துக்க முடியலன்னு கட்சியினுடைய தொண்டர்களோ கூட்டணி கட்சி சார்ந்தவர்களோ சொல்றது சரிதானே? கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை மட்டும் நான் திருப்பி சொல்றேன். எதிரெதிர் துருவங்களாக இருந்த அந்த வார்த்தை அதிமுகவும் திமுக. ஆமா, எதிரெதிர் துருவங்கள். ஆமா, எதிரெதிர் துருவங்களாக இருந்த 2 பேரும் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, ஐயா சண்முகம் வார்த்தை ரைட். இல்ல அவர் சொல்லல, நான் எதிரெதிர் துருவங்களா இருந்தேன்னு நான் சொல்றேன். அவங்க ஏற்றுக்க முடியாதுன்றது அதிமுக யாரோட கூட்டணியில இருக்குன்றது தெரியும். பாஜகவோட இருக்கு, அந்த கொள்கையை நாங்க ஏத்துக்க முடியாது, அதனால எங்களுக்கு அது ஒத்து வரல அப்படின்றத அவர் சொல்றாரு. பாஜக கூட்டணி விட்டுட்டு வந்தா ஏத்துப்பாங்களா? இருக்கலாம், ஏத்துக்கிட்டவங்க தானே. பாஜகவோட வரேன்னு அவங்க சொன்னாங்களா அவங்க கிட்ட? இல்ல, பாஜக கூட கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்கன்றது தானே மேஜர் காரணம். பாஜகவுக்கு எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ பாஜகவுக்கு? ஒரே ஒரு எம்எல்ஏ. ஆமா, இந்த சட்டமன்றத்தில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? விஜய் எதிர்த்து வாக்களித்தாரா, ஆதரித்து வாக்களித்தாரா? ஆதரித்து. நடுநிலை வகித்தார். ஓகே, நடுநிலை என்பது கிட்டத்தட்ட ஆதரவு. அதுதான் நான் ஆதரவுன்னு சொல்லிட்டேன். அப்ப பாஜக எம்எல்ஏ உங்களையும் ஆதரிக்கிறாரு. உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு? யாரா கேட்டுப்பாங்களா? ஐயா சண்முகம் கேட்டிருப்பாரா? உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரசும் எதிரெதிர் துருவங்களாக களத்தில் போட்டியிடுகிறார்கள். பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்தியா கூட்டணியில் சிபிஎம் காங்கிரஸ் என்ன செய்யறாங்க? ஒரே அணியில் இருக்கிறாங்க. மக்களை ஏமாத்துற வேலை தானே இது. அது மண்ணுக்கேத்த மார்க்சியம் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. சிபிஎம் ஓடுது. மண்ணுக்கேத்த திராவிடம் பண்ணக்கூடாதா? மண்ணு மார்க்ஸ் சொன்ன தத்துவமே அதானே சார். மண்ணுக்கேத்த மார்க்சியம் தான். மண்ணுக்கேத்த மார்க்சியம் கேரளால அப்படியான முறைகள் தான் இருக்குது. ஆனா ஒன்றியமா சேர்ந்து பார்க்கும்போது அந்த கூட்டணி வச்சுக்க வேண்டிய தேவை. அந்த மாதிரி மண்ணுக்கேத்த திராவிடம் பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பெரியார் இல்லையா? எங்களுக்கு ஒரு அண்ணா இல்லையா? இப்ப காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரெதிராக போட்டியிடலாம், அதன் பிறகு ஓரணியில் இருந்துக்கலாம், அது தப்பு இல்லை. ராகுல் காந்தி யாரை பலப்படுத்துவதற்காக வேலை செய்கிறார் தெரியுமா? பாஜகவை பலப்படுத்துவதற்கு ராகுல் காந்தி வேலை செய்கிறார். சொன்னது யாரு? பினராயி விஜயன், கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சர். பாஜகவை பலப்படுத்துவதற்காக வேலை செய்யக்கூடிய ராகுல் காந்தியோட உங்களுக்கு என்ன வேலை? நீங்க எது கூட்டணி வச்சிருக்கீங்க? இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான கூட்டணி இல்ல, ஒன்றிய அரசு அமைக்கிறதுக்கான கூட்டணின்றதோட ப்ரொபகண்டா வேற இல்ல. ரீதியான பாஜக பலப்படுத்துறதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. பாஜகவோடு ரகசிய உறவு. பாஜகவை வளர்க்கிறதே ராகுல் காந்தி தான். சொல்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பினராயி விஜயன். பாஜக வளர்க்கிற ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறதுக்கு ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்குது? இது என்ன வாதம்? அப்ப கேரளாவில் உங்களுக்கு ஒரு வாதம், தமிழ்நாட்டில் ஒரு வாதம், மேற்கு வங்கத்தில் ஒரு வாதம், இந்தியா முழுவதும் வேறொரு வாதம். என்ன பிரச்சனை? எத்தனை நாளைக்கு இப்படி வந்து இந்த திமுக அதிமுக கூட்டணியை சொல்லியே 5 வருஷம் ஓட்டுவீங்களா? என்ன எனக்கு புரியல.
சிபிஐ அதிலிருந்து பிரிந்து தோன்றியதான் என்னது? சிபிஎம்மும் ஒரே அணியில் இருக்குது. புரியல. சிபிஐயும் சிபிஎம்மும் ஒரு அணியில் தானே இருக்கிறாங்க. என்ன அது தப்பு இல்லையா? ஓகே, ஒரு சில கொள்கை ரீதியான சில விஷயங்கள்ல முரண்பட்டிருக்கலாம். அதேதான் திமுக இருந்து பிரிந்து அதிமுக, திமுக இருந்து பிரிந்தவங்க மதிமுக. திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி, இது ரெண்டும் திராவிட கட்சி. ஓகே, சரியா? உங்களுக்கு மார்க்ஸ், ஓகே, இங்க பெரியாரும் அண்ணாவும் பொதுவான தலைவர்கள். உங்களுக்கு மார்க்ஸும் ஏங்கல்ஸும், இங்க பெரியாரும் அண்ணாவும் இல்லையா? அதன் பிறகு வருத சில விவகாரங்கள்ல நீங்க முரண்படுற மாதிரி இங்க அதிமுக சில விவகாரங்கள்ல முரண்படுது. ரெண்டும் திராவிட கட்சி தானே. மதிமுக எதுல இருந்து புரிஞ்சுது? திமுக இருந்து. திருப்பி மதிமுக திமுக கூட்டணி வச்சுதா இல்லையா? அன்னைக்கு ஏன் இப்படி கூட்டணி வச்சதுன்னு யாரா கேட்டுருக்கீங்களா? கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா இங்க ஆட்சியில இருந்த பிரதான கட்சிகளா திமுகவும் அதிமுகவும் தான். அதுதான் சொல்றேங்க. கேரளாவில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் தான். எதிர் துருவங்களாக இருந்த நீங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்களே. இந்த வாதம் எல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. நியாயமான வாதங்களை வச்சு நான் ரொம்ப திறந்த மனதோடு வாதங்களை வைக்கிறேன். நான் C7 நேயர்களுக்கு நான் சில ஆக்கப்பூர்வமான செய்திகளை கடத்தணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கூட்டணி தேர்தலுக்கு பிறகு உருவாயிருக்கு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய நோக்கம் என்பது எந்த இடத்துலயும் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரவு கொடுத்துருக்காங்க. வெல் அண்ட் குட். அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குதா? ஆமா இருக்குது. நீங்க ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகிறீர்களா? தப்பு இல்லை, அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் திமுக தொண்டர்களின் ரத்தத்தால் வியர்வையால் வெற்றி பெற்ற IUML திமுக 50 வருஷத்துல துடை தெரியப்படும், 50 இப்படி இருக்கவே திமுகங்கிற கட்சியே இருக்காதுன்னு நீங்க பேசும்போது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக இணைச்சது ஒரே மாசத்துல உங்களுக்கு கசந்துடுச்சா? என்ன கொள்கை முரண்பாடா? பெரிய பிரச்சனையா என்ன? அப்ப இந்த வேதனை வருதுல்ல. இப்போ நீங்க ஓட்டு கேட்க போகும்போது கருப்பு சோப்பு கொடியோட போனீங்க, நன்றி சொல்லிக்கின்ற பொழுது தாவேகா கொடியோட போய் நன்றி சொல்லுவேன்னா? IUMLக்கு அமைச்சர் பதவியை தவிர வேற என்ன இருக்கு? அப்போ ஒரு அமைச்சர் பதவிக்காக நீங்க திமுக கடும் சொற்களால் விமர்சிப்பீர்கள். இல்ல, அந்த கடும் சொற்களால விமர்சிக்கிறதுன்றதுதான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். என்ன அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர்களும் விமர்சிச்சாங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆராசா மாதிரியான ஆட்கள் வெளிப்படையா ஒரு கட்சியை விமர்சிச்சு போடுறாங்க. அந்த வார்த்தையை கூட என்னால இன்னும் ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த மாதிரி பூமுடிக்க ஒரு ஆளும் எப்ப ஆரம்பிச்சாங்க நான் சொல்லட்டுமா? கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே வயதானவர், நான் பெரியவர்னு சொல்லக்கூடாது, பெரியவர்னு அதுக்கும் சில பண்புகள் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல, வயது அதிகமா இருக்கு, அதனால வயதானவர்னு சொல்றேன். கொஞ்சம் வயதானவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு வயதானவர் கலைஞரை பற்றி எவ்வளவு அவதூறுகளா பேசினா தெரியுமா? காது கொடுத்து கேட்க முடியாதபடி பேசினார். எடுத்துட்டுமா உங்களுக்கு எவ்வளவு சகிச்சு கொண்டு இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு பதில் இல்லைங்க. நீங்க இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்க, நான் பேசுறேன். திடீர்னு நான் பேசாம கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இப்படியே இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு கட்டத்துல நினைச்சுவீங்க, அமைதியா இருங்க, அவர்கள் பேசுனதை நியாயப்படுத்துறீங்க. அப்படி எல்லாம் சொல்ல வரல. நான் யார் பேசுறது நான் நியாயப்படுத்த வரல. அந்த வார்த்தையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, நான் அக்செப்ட் பண்ணவே இல்லையே. நான் யார சொன்னா நான் அக்செப்ட் பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையே. இல்ல நான் தான் சொல்றேன். நீங்க நான் ரொம்ப கவனமா சொன்னேன். யாரா இருந்தாலும் இனிய உளவாக இன்னாத குரல், அதுதான் என் கருத்து. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அது ஆராசாவுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், விட்டுருங்க. ஆனா என்னுடைய கேள்வி, நீங்க எல்லோரும் எதிர்வினைகளை பற்றி கொண்டே இருக்கிறீர்கள், வினைகளை யாரும் பேசுறதே இல்லை. எங்க செய்யப்பட்டுச்சுன்றது முதல்ல. வினை என்ன? எதிர்வினையை பேசுறீங்க. எதிர்வினை தப்ப, அப்ப எதிர்வினை சரின்னு சொல்றீங்களா? அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. எவ்வளவு நாள் இதே பேசிட்டு இருப்பீங்க? வினை என்ன? பேசியது யார்? எதற்கு அது எதிராக வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. அப்போ நீ யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல் 234 தொகுதியிலும் கருப்பு சோப்பு துண்டை போட்டு களத்துல நின்று கால் கெடுக்க வேலை செஞ்சு ரத்தத்தையும் வேர்வையும் செஞ்சு ஓடி உழைச்சி உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா? கூட்டணி கட்சிகளுக்கு நான் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டார். அப்படி வெற்றி பெற்ற அடுத்த வாரமே திமுக ஒழிகேன்னு அங்கேருந்து ஒரு 10 பேர் சொல்றான்னா இங்க இருக்கிறவன் என்ன சொல்லணும்? நீங்க நல்லா இருங்கப்பான்னு சொல்லுவானா? அப்படியெல்லாம் அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க. எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. அடிச்சா வலிக்கும். எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில சொல்ல வேண்டிய இடத்திற்கு சில நேரங்களில் எதிரிகள் தள்ளி விடுகிறார்கள் இல்லையா? எந்த மொழியில சொன்னா எதிரிகளுக்கு புரியுமோ அந்த மொழியில சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளுறது யாரு?
அதையும் சேர்ந்து பேசல. அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். 1 மாதம் வெயில் அலைஞ்சு பாருங்க தேர்தல் பரப்புரையில் என்ன பேசுறீங்க. உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.